வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் அவல் லட்டு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இந்த லட்டு பண்ணிடலாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 கப் அவல் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே அளந்துக்கணும். நான் பட்டை அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் மொத்தமாக இருக்கிற அவல் கூட எடுத்துக்கலாம், சிகப்பு அவலும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது, நிறம் மாறிடக்கூடாது. சிம்மிலே வச்சு வறுத்து விட்டுக்கணும். இப்போது வறுத்து விட்டாச்சுங்க. நிறம் மாறலை, வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். அதே கடாயில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிறதுக்காக தான் நம்ம வறுத்து விட்டுக்கிறோம். இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் சேர்த்துடலாம். கூடவே எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போது நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை விட்டு அரைச்சிங்கன்னா போதும். தேங்காய் சேர்த்துட்டும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சேர்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி எல்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம இதை கரைச்சிக்கிறோம். அதே கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மண் தூசி எல்லாம் இருக்குது. வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கம்பி பதம், பாகுப்பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போது ஒரு கொதி வந்தாச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு கலந்து விடுங்க. கட்டி தட்டாது. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க வெல்லம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வரும். அது வரலையும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கை பொறுக்கிற சூடு வர வரலையும் இதை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போது லைட்டாக சூடாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது இதோடு சேர்த்து உருட்டிக்கலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலையுமே லட்டு பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எல்லாத்துலேயுமே லட்டு பிடிச்சாச்சு. ஒரு வாரம் வரலையும் இது வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.